நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். எனவே நாம் இரவுகளில் நமது வணக்கங்களை ரமதான், அதாவது ஷவ்வாலுடைய இந்த நாளுடைய ஆரம்பம் வரைக்கும் நாம் இரவு காலங்களில் அமல்களில் இபாதத்துகளில் நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவூட்டலோடு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ என்று ரப்புல் ஆலமீன் நோன்புடைய சட்டங்களை எல்லாம் பேசி வந்துவிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹு தஆலா இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அல்லாஹு தஆலா அந்த எண்ணிக்கையை உங்களுக்கு முழுமைப்படுத்தி தந்ததற்காக, அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை நல்வழியை காண்பிப்பதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அந்த அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு அந்த ஐயாமம் மஅதூதாத் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த எண்ணப்பட்ட அந்த நாட்கள், அந்த எண்ணப்பட்ட நாட்களை அல்லாஹு தஆலா நமக்கு நிறைவு செய்து தந்ததற்காக, அந்த நாட்களில் நமக்கு இபாதத்துக்காகவும் வணக்க வழிபாடுகளுக்காகவும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு மகத்தான ஒரு மாதத்தை, மிக சிறப்பு மிக ஒரு மாதத்தை நமக்கு அந்த ரப்புல் ஆலமீன் வழங்கி, அந்த மாதத்தினூடாக நாம் இறை நெருக்கத்தை பெற்றவர்களாக, அதாவது சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு, நமக்கு இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு ஈமானிய சூழலை அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்தானே, அவனை வணங்குவதற்காகவும் இபாதத்தின் மூலம் அவனை நெருங்குவதற்காகவும் அவன் நமக்கு இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அழகான வாய்ப்பை அவன் நமக்கு ஏற்படுத்தி தந்து, அந்த மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அவன் வைத்து அந்த சிறப்புகளை எல்லாம் அடைவதற்கு அவன் நமக்கு இந்த பாக்கியத்தை இந்த பூமியில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக தேர்வு செய்து இந்த பாக்கியத்தை அவன் நமக்கு தந்தானே, அதை நாம் எந்த அளவு நன்றி உணர்வோடு நாம் அதை நினைவு கூறுகிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாதத்தை நமக்கு நிறைவடைவதற்கு அவன் ஏற்பாடு செய்திருந்தான். நான் பார்க்கிறோம், ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு இருந்த பலர் என்ன செய்து விட்டார்கள், அதற்கிடையிலே மரணித்து விட்டார்கள். எத்தனையோ மௌத்து செய்திகளை நாம் ரமலானில் கேள்விப்பட்டோம், பலருடைய மௌத்து செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம். எனவே என்ன செய்து விட்டார்கள், அதற்கு முன்னரே சிலர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மாதத்தை நிறைவாக முழுமையாக ஆக்கி தந்தமைக்காக, இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சிறப்புக்குரிய நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை அவன் நிறைவு செய்து தந்ததற்காகவும், அதே போன்று அவன் நமக்கு நேர்வழி காட்டினானே, இதற்காக அவன் நமக்கு அந்த ஹிதாயத்தை நேர்வழி அவன் காண்பித்திருக்கவில்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். நமக்கு வேறு யாரும் அந்த நேர்வழியை காட்ட முடியாது. இந்த நேர்வழியை காட்டக்கூடியவன் அல்லாஹ். அவன் நமக்கு இந்த நேரான வழியை, இந்த உன்னதமான மார்க்கத்தை அவன் நமக்கு தந்ததற்காக இதை ஒரு மாபெரும் நிஅமத்தாக, அருளாக நினைவு கூர்ந்து என்ன செய்ய வேண்டும், அந்த நாளில் அல்லாஹுவை அதிகம் தக்பீர் சொல்லி அவனை நன்றியோடு நினைவு கூற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே வலிதுக்மிலுல் இத்தா, அந்த இத்தா என்ற எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ரபீ என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், இத்தத்து ரமதான், அந்த ரமதானுடைய அந்த நாட்கள், அதைத்தான் அது குறிக்கிறது. அதே போன்று அந்த பெருநாளுடைய தினத்தில் சொல்லக்கூடிய அந்த தக்பீர்கள் என்பது இந்த வசனத்தின் மூலம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடியது அந்த பெருநாளுடைய அந்த தினத்தின் இரவிலிருந்து என்ன செய்ய வேண்டும், நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். அந்த ரமதானுடைய அந்த இறுதி நாள், கடைசி நாள், அந்த நாள்
உடைய சூரியன் மறைந்ததிலிருந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு விட்டாலோ அல்லது ரமதான் 30 பூர்த்தி செய்யப்பட்டு விட்டாலோ அதிலிருந்து நாம் சூரியன் மறைந்ததிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். எதுவரை என்று சொன்னால் பெருநாளுடைய தொழுகைக்கு இமாம் வருகின்ற வரை அல்லாஹுவை நாம் மகத்துவப்படுத்தியவர்களாக நன்றியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிஅமத்தை அருளை நமக்கு நிறைவு செய்து தந்ததற்காக, அவன் நேரான வழியை நமக்கு காண்பித்ததற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் சொல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஹக்குன் அலல் முஸ்லிமீன இதா நதரு இலா ஹிலாலி ஷவ்வால், அதாவது முஸ்லிம்களின் மீது உள்ள ஒரு கடமைதான், அவர்கள் ஷவ்வாலுடைய அந்த தலைப்பிறையை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தக்பீர் சொல்வது. அவர்களுடைய அந்த ஹத்தா எஃப்ரஹு மின் ஈதிஹிம், அவருடைய அந்த பெருநாள் நிறைவடைகின்ற வரை அவர்கள் தக்பீர் சொல்வது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலி துக்மிருல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்தில் தொழுகையுடைய திடலுக்கு செல்லும் வரை அவர்கள் தக்பீரை சப்தமிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்று மதீனாவினுடைய ஃபுகஹாக்கள், மதீனாவினுடைய மார்க்க அறிஞர்கள் இவ்வாறுதான் என்ன செய்தார்கள், செயல்பட்டார்கள். அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகைக்கு செல்லும் வரை தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் என்பவர் சொல்கிறார், பெருநாளுடைய திடலுக்கு செல்கின்ற வரை, அந்த தொழுகையுடைய திடலுக்கு செல்கின்ற வரை தக்பீர் சொல்வது என்பது எமது வழமையாகும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, உஹிப்பு அன் யுகப்பிர இமாம் خلف صلاة المغرب والعشاء والصبح وبين ذلك, நான் விரும்பக்கூடியது என்னவென்றால் இமாம் என்ன செய்ய வேண்டும், மக்ரிபுடைய இஷாவுடைய சுபஹுடைய தொழுகைக்கு பிறகும் தக்பீரை சொல்ல வேண்டும். எதுவரை என்றால் அந்த பெருநாளுடைய தொழுகை இந்த திடலுக்கு முசல்லாவுக்கு செல்லும் வரை என்ற அந்த கருத்தை இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த கருத்தையும் நாம் இதிலே பார்க்கலாம். அதே போன்று முன் சென்ற பல அறிஞர்கள் இதே நடைமுறை என்ன செய்தார்கள், கடைபிடித்தார்கள். அதே போன்று சயீத் பின் முஸையப், உர்வத் இப்னு ஸுபைர், அதே போன்று அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான், அபூ பக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் போன்றவர்கள் கானு யுகப்பிரூன லைலத்தல் ஃபித்ரி ஃபில் மஸ்ஜித் யஜ்ஹரூன பித்தக்பீர், அவங்க என்ன செய்வாங்க, அந்த பெருநாளுடைய இரவில் மஸ்ஜிதுகளில் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஜ்ஹரூன பித்தக்பீர், அவங்க தக்பீர் என்ன செய்வாங்க, சப்தமிட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று 4 மதுஹபுடைய அறிஞர்களுக்கு மத்தியிலும் தக்பீர் சொல்வதில் என்ன அது விருப்பத்துக்குரிய செயல் என்பதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதே போன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய தக்பீர் என்பது ஹஜ்ஜி பெருநாளுடைய தக்பீரை விட என்ன ஒரு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது என்ற அளவுக்கு குறிப்பிடுவார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை முன்வைத்து இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், தக்பீர் சொல்லுமாறு சொல்கிறானே, அந்த மாதத்தை நிறைவாக்கி தந்ததற்காகவும் உங்களுக்கு நல்வழியை காண்பித்ததற்காகவும் என்று அந்த வசனத்தை வைத்து ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை என்ன செய்வார்கள், நோன்பு பெருநாளுடைய தக்பீருக்கு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது அபி அப்துல் ரஹ்மான் அஸ்-சுலமி அவரை தொற்றும் வரக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறார்கள், கானு ஃபி தக்பீர் ஃபில் ஃபித்ர் அஷத்த மின்ஹும் ஃபில் அத்ஹா, நோன்பு பெருநாளுடைய தக்பீர் என்பது ஹஜ்ஜி பெருநாள் தக்பீரை விட என்ன கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அது சொல்லப்படும் என்பதை அவர்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த வசனத்துக்காக விளக்கங்கள் வருகின்ற போது குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காண்பித்ததற்காக என்று சொல்கின்ற போது அந்த நேர்வழி என்பது 2 விதமான பொருளை உள்ளடக்கக்கூடியதாக. ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக், அல்லாஹ் நேர்வழியை நமக்கு வழங்கினான், அவனது தௌஃபீக்கின் மூலம் தான், அவனது அந்த தனிப்பெரும் பேரொழியின் மூலமாகத்தான் நாம் இந்த நேர்வழியை பெற்றோம் என்பது ஒன்று. அடுத்த இன்னொன்றுதான், அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த நேர்வழியை என்ன செய்வது, ஒருவர் விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது என்ற அந்த அடிப்படை. இப்போ நாங்கள் இந்த இதே சூறாவில் நாங்கள் இப்போ படித்த இந்த இதே வசனத்தில் எடுத்து முன்னால் எப்படி வரும் என்றால், ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அல்லாஹ் சொல்றான் ரமதானுடைய மாதம் எத்தகையது என்றால் அல் குர்ஆன் அருளப் பெற்ற மாதம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த குர்ஆன் என்பது மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக, அதே போன்று ஹிதாயத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக,
சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அப்ப எனவே அது ஹிதாயத், வழிகாட்டக்கூடியது. அந்த ஆதாரங்களை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். அப்ப இதுதான் ஹிதாயத் அத்-தலாலா வல் இர்ஷாத் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த குர்ஆன் மூலம் நாம் பல சட்டதிட்டங்களை, நோன்புடைய சட்டதிட்டங்கள் நாம் அறிந்து கொண்டோம். இந்த வசனங்களின் மூலம் நோன்புடைய சட்டங்களை அறிந்து கொள்வதன் மூலம் நமக்கு ஹிதாயத், நேர்வழி என்பது கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த ஹிதாயத்துக்காக நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். சூரத்துல் ஆராஃபுடைய 43வது வசனத்தில், அதாவது சுவர்க்கவாசிகள் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அதாவது எமக்கு நல்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நமக்கு நேர்வழியை காண்பிக்காவிட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று கூறுவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே அந்த அடிப்படையில் நறுமை சகோதரர்களே, இந்த நாளுடைய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் என்ன? அதாவது தக்பீர். நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை அந்த நன்றியோடு அவன் நமக்கு இந்த ஹிதாயத்தை தந்தான், இந்த உன்னதமான மார்க்கத்தை தந்தான், இந்த ரமதானை நமக்கு தந்தான், இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்தான் என்ற அந்த நன்றி உணர்வோடு நாம் அந்த ரப்பை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த தக்பீரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகம் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இப்படியாக நாம் என்ன செய்வது? தக்பீரை அதிகம் நாம் சொல்வதன் மூலம் நாம் அந்த ரப்பை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பலரும் என்ன செஞ்சிடறாங்க? முக்கியமான இந்த விஷயத்த மறந்துடுறாங்க. பலரும் என்ன செய்யறாங்க? மற்ற விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிறாங்களே தவிர தக்பீர் சொல்லக்கூடிய விஷயம் நாங்க பார்த்தோம். எப்படி எல்லாம் என்ன பள்ளி மஸ்ஜிதிலே சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். மதீனாவிலே அந்த வளமை என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நாம் பார்த்தோம். எனவே நபித்தோழர்களுடைய அந்த வழிமுறை அவைகள் காணப்பட்டன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதை நமக்கு என்ன செய்கிறான்? மிக முக்கியமாக அதை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான் அல் குர்ஆனின் ஊடாக. எனவே அந்த அடிப்படையில் நாம் தக்பீர் சொல்வது என்பது அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக பெருநாள் என்று நாம் பார்க்கின்ற போது, பெருநாள் என்பது இஸ்லாத்துடைய மிக பெரும் அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகளாக, இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். நாம் அல் குர்ஆனை வசனத்தை படிக்கிறோம். எப்படி? வமை யுஅzzim ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். வமை யுஅzzim ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளத்தில் நின்றும் உள்ளதாகும். தக்வாவுடைய உள்ளத்தில் நின்றும் உள்ளதாகும். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாம் புனிதப்படுத்துவது. பெருநாள்கள் என்பவைகளும் இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் நின்றும் உள்ளவைகள். எனவே அதை நாம் ரப்புக்கு விருப்பமான முறையில் நாம் அதில் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை மகத்துவப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாட்களை பொறுத்தவரையில் இந்த செய்தி நீங்க அபூதாவுதுல பார்க்கலாம். 1134, நசாயில் 1556 போன்ற ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்திலே அங்கு பார்க்கிறார்கள், வலி அஹ்லில் மதீனத்தி யௌமான் யல்அபூன ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா. இந்த மதீனாவாசிகள் அவர்களுக்கு 2 நாட்கள் இருந்தன. அவர்கள் அந்த ஜாஹிலியா அறியாமை காலத்திலிருந்து அவர்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? சந்தோஷமாக அவர்கள் விளையாடக்கூடிய, மகிழ்ச்சியோடு விளையாடக்கூடிய 2 நாட்கள் அவர்களுக்கு இருந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு என்ன செய்கிறார்கள்? இதை பார்க்கிறார்கள். அப்போது அதை பற்றி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இது என்ன என்று கேட்கின்ற போது, இதுதான் நாங்கள் என்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய 2 நாட்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வகது அபதலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா. அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட சிறந்ததை உங்களுக்கு என்ன செய்கிறான்? இதற்கு பகரமாக ஆக்கினான் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், யௌமுன் நஹர் வ யௌமுல் ஃபித்ர். அதான் என்ன? ஹஜ் பெருநாளுடைய, நோன்பு பெருநாளுடைய அந்த தினங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. எனவே இந்த அடிப்படையில் நமக்குரிய பெருநாட்கள் என்பவைகள் 2 பெருநாட்கள் தான். ஒன்று அதாவது ஹஜ் பெருநாள், அடுத்ததாக நோன்பு பெருநாள். இதுதான் நமக்குரிய பெருநாள். இந்த நாட்களில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்கள் அவங்க என்ன செய்தார்கள்? விளையாடி மகிழ்ந்தார்கள். எனவே அதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்காக என்ன செய்தான்? சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு பகரமாக ஆக்கினான் என்று சொன்னால் அந்த நாட்கள் என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கலாம். இஸ்லாமிய வரைகளுக்கு உட்பட்டு அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை என்ன செய்வது? ஒருவர் என்ன செய்யலாம்? விளையாட்டுகள் என்பதற்கெல்லாம் இதில் என்ன செய்வது? இந்த ஹதீஸிலிருந்தே
அந்த அனுமதியை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு ஹதீஸ், அதாவது புத்தாடைகள் என்பதை பொறுத்தவரையில் இது தொடர்பாக நாம் கூறுவதாக இருந்தால், அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சிக்காக என்ன அவர் மகிழ்ச்சியோடு புத்தாடைகளை வந்து என்ன செய்கிறார், அணிகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற போது ஒரு செய்தி புகாரியில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். 3054, முஸ்லிம்ல 2068வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு ஒரு கனமான ஒரு கட்டியான ஒரு பட்டு ஒரு ஆடையை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு அங்கேயே வந்து சந்தையில் விற்கப்படுகிறது. அதை அவங்க வாங்கி என்ன செய்யறாங்க, வாங்கி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வந்து அதை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இதை நீங்க என்ன செய்யுங்க, இதை வந்து நீங்க பெருநாட்களின் போதும் அதே போன்று தூதுக்குழுக்கள் வருகை தரும் போது நீங்க இதை அணிந்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். அதை கொடுக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன, அவங்க சொன்ன வார்த்தை தான் பெருநாளுடைய அந்த தினத்தில் பெருநாளின் போதும் அதே போன்று தூதுக்குழுக்கள் வருகை தரும் போதும் இதை நீங்க அணிந்து உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வந்து என்ன, மறுமையில் எந்த ஒரு நட்பேரும் இல்லாதவர்களுடைய ஆடை என்று சொல்கிறார்கள். இந்த பட்டை பொறுத்தவரை அது ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது மறுமையில் எந்த ஒரு நட்பேரும் இல்லாத ஆடை, இல்லாதவருடைய ஆடை என்று சொல்கிறார்கள். எனவே மறுமையில் எந்த ஒரு பங்கும் இல்லாதவர்கள் தான் இதை அணிவார்கள். இதிலிருந்து என்ன எச்சரிக்கை இருக்கிறது, மார்க்க நமக்கு ஒன்றை ஹராமாக்கி விட்டது என்றால் நாம் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, ஒன்று ஹராமாக்கி இருக்கிறது, தடுத்து இருக்கிறது. அப்ப இது மார்க்கம் ஹராமாக்கி ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவு என்ன சொல்றாங்க, குறிப்பிடுகிறார்கள். எனவே அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வேறொரு ஒரு என்ன ஒரு ஆடை, ஒரு பட்டு ஒரு ஆடை வந்து செய்யப்படுகிறது, ஒரு அங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. யாருக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் அதை கொண்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னீர்கள் மறுமையில் எந்த நட்பேரும் இல்லாதவர்களுக்குரிய ஆடை என்று சொல்றீர்கள், அப்ப இதை எனக்கு அனுப்பி வச்சுக்கிறீங்க, என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்போது அவங்க சொல்கிறார்கள், நீங்க வந்து என்ன செய்யலாம், இதை வந்து நீங்கள் அதை விற்று அதை நீங்க பணமாக ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது தேவைகள் நீங்க அதை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதற்காக அனுப்பி என்று குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்ப எனவே இந்த செய்தியை நாம் அடிப்படையாக பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒரு புத்தாடை அணிவது அல்லது ஒரு தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடைகளில் வந்து என்ன ஒரு நல்ல ஆடையை வந்து அணிந்து கொள்வது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே இந்த நாளுடைய மிக முக்கியமான அடிப்படை ஒருவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், இந்த நாட்களை வழங்கி இருக்கிறான். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாம் அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்களை பொறுத்தவரையில், அதாவது தொழுகையுடைய விஷயங்களை பொறுத்தவரையில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் எடுத்து பார்க்குமாக இருந்தால், அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கானு யுஸல்லூன அல் ஈதைனி கப்ல அல் குத்பா, அவங்க வந்து குத்பாவுக்கு முன்னர் பெருநாளுடைய தொழுகை என்ன செய்ய தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் என்ன செய்கிறது, புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. குத்பாவுக்கு முன்னால் பெருநாளுடைய தொழுகை என்று வரக்கூடிய இந்த செய்தி. அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பெருநாளுடைய தொழுகையில் கலந்து கொண்டேன், அவங்க என்ன செய்தாங்க, குத்பாவுக்கு முன்னால் தொழுகையை ஆரம்பித்தார்கள் என்ற செய்தி புகாரி, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகை என்பது குத்பாவுக்கு முன்னர் என்ன செய்யும், தொழுகை நடைபெறும். அதுதான் சுன்னாவிலே உள்ள அந்த நடைமுறை. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே நடைமுறையை தான் என்ன செய்வார்கள், பேணுவார்கள்.
அதே போன்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 2 நாட்களிலும் நோன்பு நோட்பதை தடுத்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த நாட்கள் முஸ்லிம்களுடைய பெருநாட்களாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாட்களில் நோன்பு நோட்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள் என்ற சட்டத்தை நாம் இதிலே என்ன செய்கிறோம், இதிலே புரிந்து கொள்கிறோம். அதே போன்று ஹுத்பாவை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு தெரிவை கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பெருநாள் தொழுகையை கலந்து கொண்டோம். அவர்கள் நமக்கு தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்த பிறகு சொன்னார்கள், அதாவது எவர்கள் இந்த ஹுத்பாவுக்காக உரைக்காக அமர விரும்புகிறார்களோ அவர்கள் அமரலாம், எவர்கள் செல்வதற்கு விரும்புகிறார்களோ அவர்கள் செல்லலாம் என்று குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி அபு தாவூத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகும். அந்த அடிப்படையில் அந்த உரையை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன விரும்பியவர்கள் உட்கார்ந்து அந்த உரையை செவியேற்கலாம், விரும்பியவர்கள் செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் இதிலிருந்து விளங்குகிறோம். அதே போன்று அந்த நாட்களை பொறுத்தவரையில் அது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் என்ற செய்தி 33 ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இன்ன யௌம அரஃபா வ யௌமுன் நஹர் வ அய்யாமு தஷ்ரீக் ஈதுனா அஹ்லில் இஸ்லாம் வ ஹிய அய்யாம் அக்லின் வ ஷுர்ப். இந்த அய்யாம் தஷ்ரீக் உடைய நாட்கள், யௌமுன் நஹர், யௌம அரஃபா, இவைகள் எல்லாம் நமக்கு என்ன இஸ்லாத்துடைய நம்மளுடைய பெருநாட்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள். எனவே பெருநாளுடைய தினம் என்பது உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள். அதனால் நோன்பு நோட்பதும் ஹராம் என்பதை நாம் முன்னால் ஹதீஸிலே பார்த்தோம். அதே போன்று இந்த நாட்களில் ஒருவர் குளித்துக் கொள்வது என்பதை பொறுத்தவரையில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அவங்க தொழுகையுடைய திடலுக்கு செல்வதற்கு முன்னால் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது, ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதே போன்று உபைதுல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், அதாவது நாஃபி எனக்கு சொன்னார், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் செய்வார்கள் 2 பெருநாட்கள் அவைகளுக்கு அந்த தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் குளித்துக் கொள்வார்கள் என்ற செய்தி. அதே போன்று இன்னும் பல நபித்தோழர்கள் இவ்வாறு என்ன செய்வார்கள், இவ்வாறு குளித்துக் கொள்வார்கள் என்பதற்கு செய்தி வருது. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள். அதே போன்று மனம் பூசிக்கொள்வார்கள், யௌமுல் ஃபித்ர் அந்த நாள்ல மனம் பூசிக்கொள்வார்கள் என்ற செய்தியும் வருகிறது. தாபீன்கள் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சுன்னத்துல் ஃபித்ரி ஸலாத், அந்த பெருநாளுடைய தினத்தின் சுன்னாக்கள் 3 ஆகும். அதாவது அல் மஷி இலல் முஸல்லா, தொழும் திடலுக்கு நடந்து செல்வது, வல் அக்லு கப்ல அல் ஹுரூஜ், அதே போன்று செல்வதற்கு முன்னால் என்ன செய்வது, சாப்பிட்டுக் கொள்வது, செல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சாப்பிட்டுக் கொள்வது, அதே போன்று குளித்துக் கொள்வது என்று சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நோன்பு பெருநாளுடைய இந்த சுன்னாக்கள் என்று சொல்லி இவற்றை என்ன செய்கிறார்கள், 3 சுன்னாக்களை குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கின்ற போதும் நீங்க புகாரில பார்க்கலாம், அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்து யௌமல் ஃபித்ரி ஹத்தா யஅக்குல தம்ராத் வ யஅக்குலுஹுன்ன பித்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளுடைய அந்த தொழுகைக்காக அவர்கள் செல்வதற்கு முன்னால் என்ன செய்வார்கள், பேரித்த பழங்களை அவர்கள் சாப்பிடாமல் செல்ல மாட்டார்கள், அதை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள் என்ற செய்தி அஹ்மத், புகாரி போன்ற கிரந்தங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. எனவே ஒற்றைப்படையாக சாப்பிடுதல் என்பதும் அதிலே சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்று தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சாப்பிடுவதும் அது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியில் வருகிறது, புரைதா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், லா யக்து யௌமுல் ஃபித்ரி ஹத்தா யஅக்குல், நோன்பு பெருநாளுடைய தினத்தில் சாப்பிடும் வரை அந்த தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள். வலா யஅக்குல யௌமுல் அத்ஹா ஹத்தா யர்ஜி, ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த பெருநாளை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன திரும்பி வந்த பிறகுதான் அதை சாப்பிடுவார்கள், வரும் வரை அவங்க சாப்பிட மாட்டாங்க, வந்த பிறகுதான் சாப்பிடுவார்கள் என்ற செய்தி அஹ்மத், திர்மிதி போன்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இன்னொரு செய்தி கூடுதலாக அஹ்மதுல வரக்கூடிய செய்தியில் ஃபயஅக்குலு மின் உதுஹியத்திஹி, வழங்கக்கூடிய அந்த உதுஹியாவிலிருந்து சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கூடுதலான தகவலும் அதில் என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. அதே போன்று முவத்தா என்ற நூலில சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் பார்த்து அதே தாபிதான் அவர்களுடைய ஒரு ரிவாயத்தில், இந்த நாஸ கானு யஅமுருன பில் அக்லி கப்ல அல் குதுவி வ யௌமுல் ஃபித்ர், அதாவது அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வது, நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால்
மனிதர்கள் உண்ணுமாறு ஏவப்பட்டார்கள். அப்ப மதீனாவுடைய ஒரு தாபியா இருக்கிறாங்க, மதீனாவில் உள்ளவர்கள். இது மதீனாவுடைய செயல்பாடாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் உள்ள சுன்னத்துக்களை பொறுத்தவரையில் அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் தொழுகைக்கு முன்னால் ஒருவர் என்ன செய்வது, பேரித்த பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டுக் கொள்வது என்பது ஒரு சுண்ணாவான ஒரு நடைமுறையாக என்ன செய்கிறது, இதில் நாம் கவனிக்க வேண்டும். அதை இதில் ஒரு ஹிக்மத்தை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இதில் உள்ள ஒரு நுட்பத்தை சொல்கின்ற போது, அதாவது தொடர்ந்து ஒரு மாதம் நோன்பு இருந்து விட்டு அதற்கு பிறகு என்ன முதலாவது வரக்கூடிய அந்த நாள்ல நான் ஒருவர் என்ன அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு உடனே ஒரு செவிசாய்க்கக்கூடிய அமைப்பில், இந்த நாளில் நான் நோன்போடு இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய அமைப்பில் தான் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் அந்த பேரித்த பழங்களை சாப்பிடுவது என்பது அல்லாஹுடைய அந்த கட்டளை, அவனுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய விதத்திலும் இந்த செயல்பாடு அமைந்திருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை இங்கு அறிஞர்கள் என்ன செய்வார்கள், இதிலே முன்வைப்பார்கள். அதே போன்று பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அந்த தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் என்பவைகள் என்ன செய்யாது, அந்த தொழுகைக்கு கிடையாது. முன்பின் சுன்னத்துகள் என்பது அந்த தொழுகைக்கு கிடையாது என்பதை நாம் பார்க்கின்ற போது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் பெருநாளுடைய தொழுகைக்காக அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக அவர்கள் வெளிப்பட்டு சென்றார்கள். சென்று என்ன செய்தார்கள், ஃபஸல்லா ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அதற்கு முன்னரோ பின்னரோ அல்லாஹுடைய தூதர் எந்த தொழுகையும் என்ன செய்யவில்லை, தொழவில்லை. அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம், மற்றும் ஒரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் என்ன செய்வார்கள், பெருநாளுடைய தொழுகை அந்த குத்பாவுக்கு முன்னர் தொழுவார்கள். பெருநாளுடைய தொழுகையை தான் தொழுவார்கள், அதற்கு முன்னர் வேறொரு தொழுகை கிடையாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜாபீர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அல்லாஹுடைய தூதர் நான் பல தடவை பெருநாளுடைய தொழுகைகளில் கலந்து கொண்டிருக்கிறேன், அதில் என்ன அதான் இகாமத் என்பது கிடையாது, அதானின் வலா இகாம், அதற்கு அதான் இகாமத் என்பது கிடையாது என்ற செய்தி அஹ்மத், முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. புகாரி முஸ்லிமுடைய மற்றும் ஒரு ரிவாயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைகளுக்கு என்ன அதான் என்பது சொல்லப்படவில்லை என்ற அந்த ரிவாயத் இடம்பெறுகிறது. அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய மற்றும் ஒரு ரிவாயத்தில் அத்தா குறிப்பிடுகிறார், ஜாபிர் ரலியல்லாஹு எனக்கு சொன்னார்கள், இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு என்ன கிடையாது, அதான் என்பது கிடையாது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியாக இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட இந்த சட்டங்களோடு சேர்த்து அடுத்து அந்த தொழுகையில் எந்த அத்தியாயங்களை ஓத வேண்டும் என்பதை பற்றி வருகின்ற போது சமுரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதில் இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த பெருநாளுடைய தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சப்பிஹ்ஸ்ம ரப்பிக்கல் அலா, 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்ற அத்தியாயத்தில் ஓதுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில், இந்த செய்தி புகாரியை தவிர மற்ற கிரந்தங்கள் முஸ்லிம், அஹ்மத் இன்னும் பல கிரந்தங்கள் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் இந்த ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாளுடைய தொழுகைகள்ல காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற அத்தியாயத்தை முதல் ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து 2வது ரக்காத்தில் இக்தரபத்தி ஸாஅத்து வன் ஷக்கல் கமர் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் கமர் அத்தியாயத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் இதிலே இடம்பெறுகிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பெருநாளுடைய தொழுகையுடைய அந்த தக்பீர்களை பொறுத்தவரையில் அம்ர் இப்னு ஷுஐப் வழியாக வரக்கூடிய அந்த செய்தியில் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பர ஃபி ஈதி தின்தை அஷ்ரத தக்பீரா, நபி அவர்கள் பெருநாளுடைய தொழுகையில் 12 தக்பீர்களை சொல்வார்கள். 12 தக்பீர்கள். சப்அன் ஃபில் ஊலா, முதல் ரக்காத்தில் முதலில் 7 தக்பீர்கள், வ ஹம்ஸன் ஃபில் ஆஹிரா, இரண்டாவதில் 5 தக்பீர்கள், வலம் யுஸல்லி கப்லஹா வலா பஅதஹா, அந்த தொழுகைக்கு முன்னரோ பின்னரோ எந்த தொழுகையும் தொழமாட்டார்கள் என்ற செய்தி அஹ்மத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே என்ன செய்கிறது, இந்த செய்தி பதிவாகிறது. மற்றும் ஒரு ரிவாயத்திலே எப்படி வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தக்பீரு ஃபில் ஃபித்ரி சப்உன் ஃபில் ஊலா, நோன்பு பெருநாளுடைய அந்த தொழுகையுடைய தக்பீரை சொல்லும் போது அதில் முதலில் 7 தக்பீர்கள், வ ஹம்ஸுன் ஃபில் ஆஹிரா, 2வது ரக்காத்தில் 5 தக்பீர்கள், வல் கிராஅத்து பஅதஹுமா கில்தைஹிமா, அந்த தக்பீர்களுக்கு பிறகுதான் கிராத் ஓதுதல் என்பது என்ற ஒரு ரிவாயத்தை என்ன செய்கிறது,
தாரகுத்தினுடைய ஒரு ரிவாயத் இடம்பெறுகிறது. அதே போன்று மற்றொரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம். அம்ர் இப்னு அவுஃப் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகையில் கப்பர ஃபில் ஈதைனி ஃபில் ஊலா சப்அன் கப்ல அல் கிராஅ, அதாவது ஓதுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் 7 தக்பீர்களை சொல்வார்கள் முதல் ரக்காத்தில். வஃபி ஸானியா, இரண்டாவதில் ஹம்சன் கப்ல அல் கிராஅ, ஓதுவதற்கு முன்னால் 5 தக்பீர்களை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் என்ற செய்தி திர்மிதியுடைய ஒரு ரிவாயத்தாக என்ன செய்கிறது இது இடம்பெறுகிறது. எனவே இது தக்பீர்களோடு தொடர்பட்டது. அதே போன்று நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போன்று அதற்கு முன்னால் பின்னால் எந்த தொழுகையும் இல்லை என்பதற்கு இன்னும் பல செய்திகளும் இதிலே ஆதாரமாக இருக்கின்றன. அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம், தக்பீருடைய முறைகளை பொறுத்தவரையில் நாம் என்ன அல்லாஹ் சொல்வது போன்று வலி துகப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்துவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர்களை சொல்லலாம். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் போன்ற இந்த தக்பீர்கள், இப்படி இந்த தக்பீர்களுடைய முறைகள் என்ன செய்கிறது வந்திருக்கின்றது. சஹாபாக்கள் கூறிய அந்த அமைப்புகளை சொல்வது. அதே போன்று முகாலஃபுல் தரீக், நாங்கள் மஸ்ஜிதுகளுக்கு இந்த தொழுகையுடைய திடலுக்கு நமக்கு போக முடியாத ஒரு நிலை, தொழுகையுடைய நிலை இல்லை. இந்த சுன்னாம் என்னது முகாலஃபுல் தரீக் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் செல்லும் போது ஒரு பாதையில் செல்வார்கள், வரும்போது என்ன செய்வாங்க இன்னொரு பாதையில வருவார்கள் என்ற செய்தியும் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் என்ன ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அத்தஹனியான்னு சொன்னா நாங்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தல் என்ன செய்யறாங்க, அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தல் என்பதை பொறுத்தவரையில அந்த பெருநாளுடைய தினத்தில் ஒருவர் மற்றவர்களோடு தங்களுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதும் வெளிப்படுத்துவதும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது என்பதுதான். எனவே அதற்கு அவங்க பொருத்தமான வார்த்தைகளை தெரிவு செய்யலாம். அந்த வார்த்தைகளை என்ன, இந்த வார்த்தை பிதத், அந்த வார்த்தை பிதத், இதுல நோக்கம் என்ன, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சஹாபாக்குடைய நடைமுறைகள் என்று பார்க்கின்ற போது வாசிலத்தின் அஸ்கா அவர்களை நான் சந்தித்து கேட்டேன். ஹாலித் இப்னு மஅதான் என்பவர் சொல்றார், அதாவது பெருநாளுடைய தினத்தில் நீங்க தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும் என்று மின்கன் சொல்வீர்களா? அவர் நாம் ஆம் என்று அவர் சொன்ன ஒரு செய்தி. அதே போன்று இந்த செய்தி சுனன் குப்ரா பைஹக்கில வரக்கூடிய செய்தி. ஆனால் இந்த செய்தி என்ன, ஒரு பலவீனமான ஒரு செய்தி தான். ஆனால் வேறு சில செய்திகள், வேறு சில நபித்தோழர்கள் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்க என்பதை ஜுபைர் இப்னு நுஃபைர் சொல்கிறார், கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இதல் தக்கவ் யௌமல் ஈத், பெருநாளுடைய தினத்தில் அவர்கள் சந்தித்துக் கொண்டால் யகூலு பஅதுஹும் லிபஅத், ஒரு சிலர் மற்ற சிலரை சந்தித்துக் கொள்ளும் போது சொல்வார்கள் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்க என்ற அந்த வார்த்தைகளை என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இமாம் இப்னு குதாமா அவங்க அந்த முகனில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவரிடம் இதை பற்றி கேட்கப்பட்டது. ஒரு மனிதர் பெருநாளுடைய தினத்தில் இவ்வாறு சொல்லலாமா, சொல்வது குற்றம் இல்லையா, தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்க என்று சொல்லி, அப்ப அவங்க அது என்ன ஒரு குற்றம் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. எனவே இப்படியாக இந்த மாதிரியான வார்த்தைகள் இடம்பெறுகிறது. அது இல்லாமல் வேறு வார்த்தைகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் நாம் வார்த்தைகளை என்ன செய்யலாம், வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளுடைய தினங்களை பொறுத்தவரையில் அதில் நாம் என்ன மார்க்கத்துக்கு முரணான பாவமான விஷயங்கள் அவைகள் நாம் முழுமையாக நாம் விலகி இருக்க வேண்டும். எனவே இப்படியான சில ஒழுங்குகளை நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு விளக்கினோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் நாம் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அல்லாஹ்விடம் சிறப்பை பெற்று அதே போன்ற இந்த நெருக்கடியான நிலைகள் நீங்குவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பிரார்த்திப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப இங்க கவர்மெண்டால என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க, வீடுகள்ல ஃபேமிலிகளா தொலை சொல்லிக்கிறாங்களா ஈத் சலா, அல்லது இன்னும் அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் விடுக்கப்படலையா? ஏதாவது நியூஸ் இருக்குதா? ஓகே, அதாவது உத்தியோகபூர்வமாக அறிவிச்சுக்கிறாங்களா? அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது சுலைமான் ரிஹைலி, அதாவது இந்த ஜாமியா இஸ்லாமியாவுடைய அந்த இதுல படிச்சு கொடுக்கக்கூடிய அதுல மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அதே மாதிரி குபா மஸ்ஜிதுடைய இமாம், அவங்க கூட அந்த செய்தியை குறிப்பிட்டாங்க. அதாவது என்ன, இந்த நாட்டுடைய முஃப்தி
ஆலு ஷேக் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்க என்ன செய்ய, வீடுகளில் வந்து பெருநாளுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பல இதிலும் அந்த செய்தி என்ன செய்தி பரவலாக அந்த செய்தி உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்ட ஒரு செய்தி என்பதை அவங்களும் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இப்போ நம்ம வந்து மாற்று மத சகோதரர்களோட இப்போ ஈதுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம பார்ட்டி மாதிரி சாப்பாடு மாதிரி வாங்கி கொடுத்து அதுல நன்மைகள்லாம் எது இருக்கா? இப்போ மாற்று மதத்தை வந்து நம்ம என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து நன்மைகள் நம்மளுக்கு இஸ்லாத்துல வந்து உண்டு? ஓகே ஓகே. அதாவது பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்மளோட பணிகளில் வேலைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வது, நமது பெருநாளுடைய அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு விருந்து அளிப்பது என்பதை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன இல்லை, தடை கிடையாது. அதுக்கு என்ன இல்லை, தடை இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து முஸ்லீம் அல்லாஹர்களுக்கும் சதகாக்கள் தர்மங்களை என்ன செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு நல்ல நோக்கத்தில், நல்ல நோக்கம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும், முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் நாம் இஸ்லாத்தை கொஞ்சம் நன்றாக விளங்கி கொள்ள நாங்கள் இந்த முஅல்லஃபத் குலூப் என்பதை நாங்கள் ஜகாத்தில் எடுத்து பார்த்தாலும் என்ன, இஸ்லாத்தின் பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் இன்னும் அவர் உள்ளங்கள் கூடுதலாக ஈர்க்கப்படுவதற்கு என்ன செய்யுது, அந்த ஜகாத்தில் கூட ஒரு பாதியை கொடுக்கலாம் என்ற சட்டத்தை கூட நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அப்படியானவர்கள் நாம் என்ன செய்யலாம், பெருநாளுடைய தினத்தில் அவங்களை அழைத்து நீங்க அப்படி உணவு கொடுக்கிறது என்பதை பொறுத்தவரையில எங்களோட நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றியும் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அது இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களை பொறுத்தெல்லாம் அவர்களுக்காக ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக அல்லாஹ் எடுத்து துஆ செய்யலாம். அவர்களுக்கு பொதுவாக சதகாக்கள் தர்மங்கள் செய்வது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்வது போன்று உங்களை வந்து நம்முடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத, அதே போன்று உங்களோடு போர் புரியாத நிராகரிப்பாளர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு உபகாரம் உதவி செய்வதை அல்லாஹு தாலா என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்கிறான். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களோடு நேர்மையாக நடந்து கொள்வது என்ற விஷயம் என்ன செய்யப்படலை, தடுக்கப்படலை என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே வேற எதுவும் கேள்வி இருக்குதா? ரெண்டாவது கேள்வி இப்ப இதுல சொன்னது, அவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோன்னே இதே மாதிரி அவங்களோட பெருநாள் தினங்கள் வார நேரம் நிச்சயமாக பதிலீடாக எங்களை கூப்பிட்டு அவங்க சாப்பாடு தர கூப்பிடுவாங்க. அப்ப அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படி அதுல கலந்து கொள்ளக்கூடிய நிலைமை? அதாவது இதுல வந்து இப்ப பொதுவாக அவங்க ஏதாவது விருந்துகள் அழைப்பாங்கன்னு சொன்னா அது தவறில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணியுடைய விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், சென்றாங்க. பொதுவாக வந்த ஒரு அழைப்பாக பொதுவாக வருமாக இருந்தால் அந்த அழைப்போல ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவங்களோட மதங்களோட சம்பந்தப்படும் போது அவங்களோட மத வழிபாடுகள் அது மாதிரி மதத்துடைய ஒரு பெரிய அடையாள சின்னத்தில் உள்ளதான் பெருநாட்கள் என்பவைகள், அவைகளில் நாங்கள் கலந்து கொள்ற விஷயங்கள் என்ன செய்ய தவிர்த்து கொள்ள, அது நாங்கள் தவிர்த்து கொள்ளதான். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து கேம்ப்ல வந்து கூட்டு ஜமாத்து போறதுக்கு பெருநாள் தொழுகைக்கு அலோடு இல்லை. இப்போ தனிநபரா நம்ம தொழுதுக்கலாம்ல, அதுல நன்மைகள் அதிகமா கிடைக்குமா? அதாவது இப்ப இது வந்து நமது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நாம் வந்து பழமையாக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மார்க்க விஷயங்கள் நாங்கள் ஒரே முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமது சக்திக்கு மீறிய ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நாட்டுடைய அரசுடைய ஒரு கட்டளையாக இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக, இந்த நோய்கள் பரவாமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கின்றது. அப்ப எனவே இதை கட்டுப்பட்டு நாம் என்ன செய்வது, நடந்து கொண்டு எம்மால் இயன்றவரை அந்த இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதுதான் அதில் உள்ள சிறந்த முறை. மூணாவது கேள்வி ஒன்று வருது. இப்போ ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் நான் பார்த்து இந்த யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்ல போகுது. முதலாவது ரக்காத்துல தக்பீரத்துல் இஹ்ராமோட இன்னும் 6 தக்பீர் அப்படித்தானே வரும்? சரி, சொல்லுங்களே, கேள்வி கேட்கலாம். ஓகே, முதலாவது நாங்க தக்பீர், எங்களோட முதலாவது தக்பீர் கட் பண்ணி தக்பீரத்துல் இஹ்ராம் அதோட 6 அல்லது அதோட 7? சரி, ஓகே. இப்போ நாங்கள் ஒரு ஹதீஸ் உண்டு, நாங்கள் பார்த்த ஹதீஸ்களில் அதில் நீங்கள் சொல்ல மாதிரி 2 விதமான கருத்தும் இருக்கிறது. அந்த முதல் ரக்காத்தில்
அந்த 2வது ரக்காத்துல மாற்று கருத்து கிடையாது. 2வது ரக்காத்துல வந்து அந்த அவர் எழக்கூடிய தக்பீர் இல்லாம 5 தக்பீர்கள் அப்படி என்பதுதான் அதுல என்ன செய்யறாங்க, அதுல சொல்லுவார்கள். ஆனா முதலாவதை பொறுத்தவரையில முதலாவதுல அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் போக 7 தக்பீர்கள் என்ற கருத்தை சொல்லக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. அந்த மாதிரி கருத்தை தரக்கூடியதும். நான் இன்றைக்கு படிச்ச ஹதீஸ்களை பொறுத்தவரையில இன்றைக்கு நாங்கள் படிச்ச ஒரு செய்தி, அஹ்மத் இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் படித்தோம். அந்த செய்தியை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் வந்து எத்தனை மொத்தம் 12 தக்பீர்கள் தான் வருது. அதாவது 12 தக்பீர்கள், அதில் முதலாவதுல வந்து 7ம் 2வதுல 5ம் என்ற அந்த செய்தி ஒரு செய்தி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில், திருமிதியுடைய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 பெண்ணால் தொழுகைகளும் என்ன செய்வாங்க, முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்களும் கிராத்துக்கு முன்னால், அதே போன்று 2வதுல கிராத்துக்கு முன்னால் 5 தக்பீர்கள் என்றுதான் வருகிறது. அப்ப எனவே அந்த இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா சொன்னா மொத்தம் எத்தனை தான் 12 தக்பீர்னா மொத்தம் அவ்வளவுதான் 12 வரும். அப்ப சிலவங்க வந்து எப்படி கணக்கு அந்த அதிகப்படி அப்ப அந்த தக்பீரை கணக்கெடுக்க மாட்டாங்க. அது வளமையா தொழுகைக்கு உள்ள தக்பீர், அது போகத்தான் இதை விளங்குவான். ஹதீஸ் அந்த விளங்குறதுலையும் அந்த ரிவாயத்துகள் வந்து அமைப்பிலும் இந்த 2 கருத்து வருது. இதுல ஒருவர் என்ன செய்யலாம், 2 இதையும் அவர் அதை வந்து கடைபிடிக்கலாம். அப்படிதான் அதுல அறிஞர்கள் சொல்லுவாங்க. முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க